மா ஓ என்னப்பா என்ன அன்னைக்கு ஸ்பெஷல் லஞ்ச்? ஸ்பெஷலான லஞ்ச் பண்ணியிருக்கிறேன். இன்னைக்கு எங்கள் வீட்டில் எங்கள் ஏரியாவில் மாச கரண்ட்டு. அதனால் முடியெல்லாம் தூக்கி அள்ளி கொண்டே போட்டுட்டு கிச்சனில் நின்று சமைச்சிட்டு வந்துட்டேன். எப்படியோ எனக்கு தெரிஞ்ச அளவு சமைச்சிருக்கேன். சூப்பரான சமையல் தான் பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. சூடான சாப்பாடு, சிக்கனை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா வெங்காயம்லாம் வறுத்து போட்டு பிசைஞ்சு சூப்பரான ஒரு செமி கிரேவி சிக்கன் கிரேவி பண்ணியிருக்கேன். இதை அப்படியே தட்டில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். எனக்கு சிக்கன் அவ்வளோ பிடிக்காது, மசாலா மட்டும் போட்டுது. அன்றைக்கி நான் செஞ்ச சிக்கன் நல்லெண்ணெயில் செஞ்சல அந்த கோச்சை வறுவல்னு சொன்னேன். அதில் நிறைய கான்ட்ரவர்சி வந்துருச்சு. இது பள்ளிப்பாளையம் சிக்கனில் தேங்காய் வச்சிருச்சுல கிள்ளி போடுவாங்க, சோம்பெல்லாம் போடுவாங்க. இதில் வந்து அதெல்லாம் போட மாட்டாங்க. ஒன்லி அந்த இஞ்சி பூண்டு போட்டு பரட்டிட்டு இது வந்து நாட்டுக்கோழியில் தான் ஆத்தென்டிக்காக நாட்டுக்கோழியில் தான் செய்வாங்க. எங்கள் வீட்டில் யாரும் நாட்டுக்கோழி பிடிக்காது அவங்களுக்கு. அதனால நான் பிராய்லர் கோழிலே செஞ்சுருக்கேன். இப்படி கூட வச்சுருக்கேன் பேசாமல் பேர் மாற்றி. ஆனால் கொங்கு ஸ்டைலில் கோச்சா சிக்கன்னா இப்படி தான் செய்வாங்க. இன்னைக்கு ஹைலைட்டே இதுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கோழி மல்லி ரசம், மல்லி தலை போட்டு நல்லா மல்லித்தூள்லாம் போட்டு இந்த கோழி எலும்பு மட்டும் இந்த மாதிரி நாட்டுக்கோழியில் கூட சூப்பராக செய்யலாம். நான் இன்னைக்கு பிராய்லர் கோழியில் செஞ்சுருக்கேன். எலும்பு மட்டும் போட்டு நல்லா ரசம் வச்சுருக்கேங்க. சூப்பராக இருக்குது இந்த ரசம். யாருக்காவது ரெசிபி வேணும்னா கண்டிப்பாக நான் சொல்லுங்கள். நான் இப்போ எடுக்கல, இன்னொரு தடவை எடுத்து அப்லோட் பண்ணுறேன். இவர் கோழி மல்லி ரசம் அவ்வளோ நல்லாயிருக்கும். நல்லா வந்து இப்போ உடம்பு சரியில்லை, காய்ச்சல் அடிக்குது, வாய் கசக்குது, அந்த மாதிரினா இந்த ரசத்தை சூடாக ஊற்றி அந்த சிக்கனை வச்சு சாப்பிட்டுட்டு ஒரு மாத்திரை போட்டுட்டோம்னா காய்ச்சலெல்லாம் பறந்து ஓடி போயிடும். ஸோ இனிமேல் இந்த சிக்கனுக்கு பேர் நம்ம வந்து வரமிளகா சிக்கன் பேர் வச்சிடலாம். உங்கள் வீட்டில் மதியானம் லஞ்ச் என்னன்னு கமெண்ட்டை சொல்லுங்கள். நம்ம வீட்டில் சூப்பரான லஞ்ச் பண்ணியிருக்கேன். வாங்க சாப்பிட்லாம்.